வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரயில்வே நண்பன் சிவா. வெல்கம் டு ரயில்வே நண்பன் சிவா. நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் நம்மளுடைய ஆர்ஆர்சி ஜிடிசி, அதாவது ரயில்வே எம்ப்ளாய்க்கான டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் நடந்துச்சு. அதற்கான ஆன்சர் கீயும் பார்த்தீங்கன்னா இப்போ 2 டேஸ்க்கு முன்னாடி வெளியிட்டிருந்தாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்து அதாவது ஆர்ஆர்சி ஏஎல்பிக்கு அடுத்த ஸ்டேஜ் உண்டு, சைக்கோமெட்ரிக் ஸ்டேஜ் உண்டு. அதை பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்ன சிலபஸ், என்னென்ன டாபிக்ஸ், எப்படி கேட்பாங்க, எந்த மாதிரி கேட்பாங்க, எப்படி மார்க்கு அதில் வரும், நல்லா ஃபைனலாக நம்ம எப்படி நம்மளுடைய மார்க் கால்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க. பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ அடிஷ்னல் லோவர் பைலட்டுக்கான இதை தான் பார்க்க போகிறோம். இதான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சைக்கோமெட்ரிக் உடைய சிலபஸ். அதாவது சைக்கோ ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்னு சொல்லுவோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 5 பேட்டரி இருக்கும், 5 டைப் இருக்கும். 5 பேட்டரிலேயே நீங்கள் குவாலிஃபிகேஷன் மார்க் வாங்கணும். 5லேயுமே 42 மார்க் வாங்கணும். 42 மார்க் மேலே வாங்கினாலும் நல்லது தான். ஏன்னா 42 வாங்கினாலும் எலிஜிபிள் மட்டும் கிடையாது, கட் ஆஃப்லேயும் இது ஆட் ஆகும். ஸோ ஆனால் 5 பேட்டரிலையுமே நீங்கள் எல்லாத்துலேயுமே 42 வாங்க வேண்டியிருக்கும். எல்லாத்துலேயுமே நீங்கள் 490 வாங்கிட்டு 1ல் மட்டும் 41 வாங்கினாலும் நீங்கள் எலிஜிபிளே இல்லை, உங்களுக்கு ரிசல்ட் வராது. ஸோ அதனால் எல்லாத்தையுமே நல்லா பாருங்கள். 5 பேட்லேயுமே 42 மினிமம் வாங்கணும். ஏன் அப்படின்னா மினிமம் விட நல்லா ஸ்கோர் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃபைனல் கட் ஆஃப் வரும். ஏன் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னே ஸ்டேஜ் எழுதனால பார்ட் பி ட்ரேடு அது எலிஜிபிலிட்டி தான். பார்ட் ஏ தான் கட் ஆஃப். நீங்கள் அதில் எடுக்க மார்க் 100க்கு எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அதை 70% கால்குலேட் பண்ணிக்கிடுவாங்க. அப்புறம் நீங்கள் இப்போ எழுத போகிற அந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டில் எடுக்கிற மார்க்கை 30% கால்குலேட் பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணி 100க்கு இவ்வளோ கட் ஆஃப்னு சொல்லி ஃபைனல் கட் ஆஃப் விடுவாங்க. வாங்க ஒவ்வொரு பேட்டரியாக பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பேட்டரியாக இருக்கும். மெமரி டெஸ்ட்டுங்கிறது, அடுத்து ஃபாலோவிங் டைரக்ஷன் டெஸ்ட், அடுத்து டெப்த் பெர்செப்ஷன் டெஸ்ட், கான்சன்ட்ரேஷன் டெஸ்ட், பெர்செப்சுவல் ஸ்பீட் டெஸ்ட்டுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மெமரி டெஸ்ட் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா மெமரி டெஸ்ட்டில் ஒரு 5 டைப் ஆஃப் கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைப்பில் 2 செட் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டடி மேப் அப்படின்றது அது பில்டிங்ஸ் ரிலேட்டடாக. அடுத்து இன்னொன்று பிக்சர் நம்பர் காம்பினேஷனில் இருக்கும். இன்னொன்று ரயில்வே மேப் மாதிரி இருக்கும், பிக்சர் பேர் இருக்கும், மெமரிஸ் ஷேப் இருக்கும். எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன், ஒவ்வொரு கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பின்னாடி காட்டுறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றிலையும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் செட்டு, ஃபஸ்ட்டு ஸ்டடி மேப்பில் பில்டிங்ஸில் 2 செட் இருக்கும். ஒவ்வொரு செட்லேயுமே 12 கொஸ்டின்ஸ் இருக்கும். டோட்டல் கொஸ்டின் அப்போ 2 செட்னா 24 கொஸ்டின். இப்போ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி ஆகும்னா, அந்த செட்டில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொஸ்டின் டிஸ்பிளே ஆகும். 2 நிமிஷம் அது டிஸ்பிளே ஆகும். நீங்கள் அந்த 2 நிமிஷத்தில் அதில் நீங்கள் எல்லாத்தையும் என்னென்ன எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். அடுத்து 2 நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த 2 நிமிஷத்தில் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். எத்தனை கொஸ்டின்? 24 கொஸ்டினும். அப்போ டோட்டலாக 4 நிமிஷம் இது ஒரு செட்டுக்கு. அப்போ 2 செட்டுக்கு 8 நிமிஷம், 24 கொஸ்டின். அதே மாதிரி அடுத்தும் பாருங்கள் கொடுத்துருக்காங்க. 2 செட்டு 21 கொஸ்டின் இருக்கும். 2 செட்டில் ஒவ்வொரு கொஸ்டின், அப்போ 42 செட்டு. இதுக்கு 3 நிமிஷம் கொடுத்துருப்பாங்க ஒரு செட்டில் ஒரு கொஸ்டின் டிஸ்பிளேக்கு. அடுத்து அது அப்படியே ஹைட் ஆகி மறைஞ்சி அடுத்து உங்களுக்கு ஆன்சருக்கான கொஸ்டின் கேட்பாங்க. அதுலேருந்து அது 3 நிமிஷம் இருக்கும். அந்த 3 நிமிஷத்துக்குள்ள அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடணும். அதுவும் அந்த மாதிரி எத்தனை செட்டு கொஸ்டின் இருக்குது. அதேமாதிரி ரயில்வே மேப்பும் அதே மாதிரி தான். 2 செட்டு 12 கொஸ்டின் ஒரு செட்டில். அதுவும் 2 நிமிஷம் கொஸ்டின் டிஸ்பிளே ஆகும். அடுத்து மறைஞ்சிட்டு ஆன்சர் கேட்கும், அது கொடுக்கணும். அதே மாதிரி பிக்சர் பேருக்கு 3 நிமிஷம், மெமரி ஷேப் 3 நிமிஷம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இப்படி இருக்கும். அது மெமரி டெஸ்ட்டுங்கிறது. ஒவ்வொரு டெஸ்ட்டையும் பின்னாடி காட்டுறேன் எப்படி கொஸ்டின் ஒவ்வொரு எக்ஸாம்பிள். அடுத்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பேட்டரி, செகண்ட் பேட்டரி இது ஃபாலோவிங். அதில் பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்கும். ஒவ்வொரு செட்லையும் ஒவ்வொரு செட்டு தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரோ காலம் டேபிள் லெட்டர்ஸ் வச்சுருக்கும். அது ஒரு செட்டு. ஒரு செட்டில் 10 கொஸ்டின் இருக்கும். அது 10 கொஸ்டின் இருக்கும். இதுக்கு டைம் 5 மினிட்ஸ். இதுக்கு 5 மினிட்ஸ்லேயே அப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குமா ஒழிஞ்சு நீங்கள் இது மாதிரி ஹைட் ஆகி அப்படி போகிறதுக்கு அதை பார்த்து அப்படி ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒழிஞ்சு இதுக்கு டைமிங் கிடையாது. டைமிங்னா குறிப்பிட்ட டைம் இருக்கும். டோட்டல் டைம் 5 மினிட்ஸ் நினைக்கிறேன். ஆமாம், அது கொஸ்டின் தனியாக ஆன்சர் அப்படி இருக்காது, அதிலே கொஸ்டின் இருக்கும். ஸோ ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து சர்க்குலர் டைரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டில் பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின், 20ன்னா 10 2 கொஸ்டின், அது ஒரு 10 செட்டு 2 கொஸ்டின் அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு 10 நிமிஷம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ரோ காலம் டேபிளில் நம்பர்ஸ் வச்சுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின், அதே மாதிரி அதுக்கு 5 மினிட்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இது செகண்ட் டைப்பு. அடுத்து தேர்ட் பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா டெப்த் பெர்செப்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் 2 டைப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. பிரிக்ஸ் டெஸ்ட்டு, ஹைட் அண்ட் பிளாக்ஸ்னு சொல்லி. அதுலேயும் ஒவ்வொரு செட்டு இருக்கும். அதில் ஒவ்வொன்றுலையுமே 50 கொஸ்டின் இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 10 செட்டு 5 இருக்கும். அதாவது 10 செட்டு இருக்கும். 10 செட்டு 5 2 அப்படி மட்டும் சொல்லியிருக்கோம். இதுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 மினிட்ஸ் ஃபஸ்ட் செட்டுக்கு.
அதுக்கு அதே மாதிரி செகண்ட் செட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹைட் அண்ட் பிளாக்ல வந்து 50 கொஸ்டினுக்கு உங்களுக்கு 10 நிமிஷம் கொடுப்பாங்க. எல்லாமே உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன் அந்த கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குங்கிறத. அடுத்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் டெஸ்ட்னு சொல்லுவோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 செட் இருக்கும். அதுலேயும் கொஸ்டின் சேம் நம்பர் வச்சு எஸ் ஆர் நோ அந்த மாதிரி கேட்குறது. அது பார்த்தீங்கன்னா ஒரு செட்டில் 96 கொஸ்டின் இருக்கும். டோட்டல் கொஸ்டின் 96. இதுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா 4 நிமிஷம் தான் கொடுப்பாங்க. 4 நிமிஷத்தில் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அதே பார்த்தீங்கன்னா டிஜிட் ஹேவிங் 6 அந்த 6ன்னு சொல்லி கொடுக்க பின்னாடி பார்க்கலாம். அதுலேயே 75 கொஸ்டின் இருக்கும். அதுக்கு 4 நிமிஷம். அதே டிஜிட் ஹேவிங் 9 அப்படிங்கிறது இருக்கும். அதுலேயுமே 75 கொஸ்டின் ஒரு செட்லேயே 4 நிமிஷம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஃபிகர், அந்த பிளேஸ் எங்கே இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றியான இது இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 72 கொஸ்டின் 5 நிமிஷம். அது சேம் ஃபிகர் டெஸ்ட்டு, ஏன்னா சேம் இதில் இருக்க ஃபிகர் எதில் இருக்குன்னு கேட்பாங்க, சேம் ஃபிகர். ஸோ அதுக்கு 75 கொஸ்டின் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 4 மார்க்கு. அடுத்த லாஸ்ட் பேட்டரி பார்த்தீங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ் ஸ்பீட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்கும். ஒன்று சிமிலர் ஃபிகர், ஒன்று மேட்ச் த ஃபிகர். அதே மாதிரி 2 செட்டு. ஃபஸ்ட்டு சிமிலர் ஃபிகரில் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டில் 72 கொஸ்டின் இருக்கும். ஸோ அதுக்கு டைம் பார்த்தீங்க அப்படின்னா 6 நிமிஷம். மேட்ச் த ஃபிகர் ஒரு செட்டு தான் இருக்கும். அதுலேயும் 96 கொஸ்டின் 5 நிமிஷம். இது 5 பேட்டரிக்குள்ள டைப் ஆஃப் இது. இப்போ பாருங்கள், இப்போ சொன்னால ஃபஸ்ட்டு அந்த மெமரி டெஸ்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து ஸ்டடி த மேப், பில்டிங்கை வச்சு கேட்பாங்க. அதாவது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்படி ஒரு பிக்சர் காட்டுவாங்க. இந்த மாதிரி சிம்பிளாக காட்டுவாங்கன்னு தெரியாது, கொஞ்சம் 4-5-6 பிக்சர் இருக்க மாதிரி இருக்கும். இப்படி காட்டுவாங்க. அதாவது லெஃப்ட் சைடில் மேலே வந்து ஒரு ஓட்டு வீடு மாதிரி இருக்குது, கீழே ஒரு கூரை வீடு மாதிரி இருக்குது, ரைட் சைடில் ஒரே பிகர், மேலே ஒரே பிகர் இருக்குது, அது அந்த இதுக்கு மேலே இருக்குது, அது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு காமிச்சிருவாங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நீங்கள் இதில் எதை விட எந்த பக்கம் இருக்குன்னு நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கணும். அது 2 மினிட்ஸ் ஆனே அது முடிஞ்சு உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்துடும் இந்த மாதிரி. அதாவது ஏல எந்த பிகர் இருந்துச்சு, பியில் எது இருந்துச்சு, சியில் இருந்துச்சு, டின்னு நீங்கள் அதுக்கான ஆன்சரை கிளிக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஓட்டு பார்த்தாது ஏல இருந்துச்சு, ரெண்டாவது இருக்க அந்த இது வந்து சியில் இருந்துச்சு, மூணாவது இருக்க அந்த கூரை விட பியில் இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் கரெக்டாக டைமிங்குள்ளே 2 நிமிஷத்தில் பண்ணிடணும். அதில் நீங்கள் பண்ணணும். இது வந்து இப்போ 100 கொஸ்டின் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, 42 மார்க் எடுக்கணும் அப்படின்னா இதில் மைனஸ் மார்க் கிடையாது. ஸோ நீங்கள் அட்டன் பண்ணலாம். 42 கண்டிப்பாக எடுத்தாங்க ஒவ்வொரு பேட்லையும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சொன்னல அந்த பில்டிங் தவிர மற்றது என்னது, பில்டிங் போன அப்புறம் பிக்சர் நம்பர் காம்பினேஷன் இருக்கும். அதான் ஒரு பிக்சருக்கு முன்னாடி நம்பர் இருக்கும். இந்தாங்களா, இப்போ கோடாரி இருக்குது 75, அயன் பாக்ஸ் 42, ஜக்குக்கு 64, அடுத்து வந்து திராட்சத்துக்கு 28, டார்ச் லைட் 93, புக்குக்கு 17, இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் அப்சர்வ் பண்ணணும், எதுக்கு இந்த நம்பர் அப்படின்னு. ஒரு 2 மினிட்ஸ் டிஸ்பிளே ஆகும். அந்த 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது மறைஞ்சிட்டு உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வரும். அதாவது டார்ச் லைட் எந்த நம்பர் இருந்துச்சு, டார்ச் லைட்னா இது இருந்துச்சு இங்கே நம்மளுக்கு 93, ஸோ 93 1க்கு பி. அதே மாதிரி ஜக்குனா என்ன இருந்துச்சு 64, அப்போ 2 அயன் பாக்ஸ் என்ன இருந்துச்சு, அயன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 42, ஸோ 2க்கு பி. ஜக்குக்கு 64, ஸோ 3க்கு இது. இந்த மாதிரி ஒன்றுக்கா நீங்கள் ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா அதில் ரயில் மேப் சொன்னோம்ல மெமரி டெஸ்ட்டில் வந்து 3வது டைப்பு. இந்த மாதிரி இருக்கும். ஒரு ஸ்டேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம ரயில் மேப்னு சொல்லுவோம். அது மெயின் லைனு, மீட்ரு கேஜி, பிஜி, எம்ஜி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஸ்டேஷன் தான். இதில் ஒரு ஸ்டேஷன் கோடு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் எந்தெந்த ஸ்டேஷன் எந்த சைடில் இருக்குது அப்படிங்கிறத என்ன அதை பார்த்துருக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நினைக்கிறேன். அதை இப்போ அதுன்ட்டு அது சைட் ஆயிரும். அப்போ இது கேட்கும் அந்த 1ங்கிற எந்த ஸ்டேஷனில் இருந்துச்சு. இப்போ டிஇடிங்கிற எங்கே இருந்துச்சு, இந்த சியில் இருந்துச்சு. அடுத்து எஸ்ஓ பிஐஆர் எங்கே இருந்துச்சு, இந்த எங்கே இருந்துச்சு ஏ. அதே எஸ்ஓகேங்கிறது என்னங்க இருந்துச்சு, இந்த கார்னரில் பி. இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க ரயில்வே வச்சு. அடுத்த செட்டு பார்த்தீங்கன்னா பிக்சர். இப்போ வந்து ஒரு வயசானவர் இருக்காரு, அது பக்கத்தில் ஏரோப்ளைன் இருக்குது, அது பிளாக் கலர் ஏரோப்ளைன். அதே ஒருத்தர் கோட்ஸோட நிற்கிறார் ப்ரௌன் கலரில், அவர்கிட்ட பக்கத்தில் ஒரு செம்பருத்தி பூ மாதிரி இருக்குது, அது ரெட் கலரில் இருக்குது. அதே அடுத்த பக்கத்தில் ஒரு டிராக்டர் மாதிரி இருக்குது, ரெட் கலரு. அதே மாதிரி ஒருத்தங்க சிஸ்டர் ஒரு லேடி யூஸ் பண்ணுறாங்க, அது சிஸ்டம் பச்சை கலரு, அவங்க தலையும் ரெட் கலரு. அடுத்து ஒரு லேடி மாடர்னாக இருக்குது, கட்டிங் பிளேட் இருக்குது, அது தலைமுடியும் இதுவும் கட்டிங் பிளேட் கலரும் சேமாக இருக்குது. இது மாதிரி டிஸ்பிளே ஆகும் நேரம், அது ஆஃப் ஆயிரும். அடுத்து கேட்பாங்க, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது 1க்கு எது, ஏவா பியா. அதாவது 1க்கு என்ன வந்துச்சு, 1க்கு பிளாக் கலர் ஏரோப்ளைன். 2க்கு என்ன வந்துச்சு, அந்த பிங்க் கலர் கோட்ஸுட்டு போட்ட ஒரு டி. 3க்கு என்ன இருந்துச்சு, சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்க ரெட் கலர் தலை பி. 4 என்ன வந்துச்சு, அந்த இதுக்கு கட்டிங் பிளேடு எல்லோ கலர் கட்டிங் பிளேட் சி. இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேப்பு சேம் பண்ணி இந்த மாதிரி இந்த ஷேப் இருக்கும். அதாவது இப்படி பிக்சர் காட்டுவாங்க. அது லெஃப்ட் சைடில் ஒரு கர்வ் மாதிரி இருக்குது, மேலே ரைட் சைடில் இருக்குது. லெஃப்ட் சைடு கர்வுக்கு மாதிரி 2 ஷேப் இருக்குது, அதே ரைட் சைடு கர்வ் மாதிரி ஷேப் இருக்குது, மற்ற ஷேப் இருக்குது. இந்த ஷேப் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதே அப்சர்வ் பண்ண 2 நிமிஷமும் 1 நிமிஷம் கொடுப்பாங்க. அடுத்து ஹைட் ஆயிரும். அதாவது இதில் எந்த ஷேப்பு அங்கே இருந்துச்சுன்னு கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் வளைஞ்ச மாதிரி இருக்கும், கீழே 2 கல் மாதிரி இருக்கும், அது சேம் இந்த மாதிரி இருக்கும். அப்போ ஸோ 1க்கு ஏ.
2 பார்த்தீங்கன்னா இந்த சைடு வளைஞ்சிருக்கும், அது கீழே 2 டாட் மாதிரி இருக்கும். ஸோ அது இந்த இது சி. அடுத்து 3 பார்த்தீங்கன்னா அந்த கல் இருக்குல்ல சென்டரில் 3 கல்லாக இருக்கும். ஸோ எந்த பக்கம் சாஞ்சிருக்குன்னா இப்படி இருக்கும். ஸோ இந்த இ ஆன்சர். இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சில டெஸ்ட் என்ன பண்ணும்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க சிமிலாரிட்டிஸ். அது அடுத்த ஸ்டேஜில் இருக்கும். அதாவது நான் 5 கொடுத்து இது ஆடி நோட் அந்த மாதிரி இன்டெலிஜென்ட் டெஸ்ட் மாதிரி கேட்பாங்க. உள்ள இருக்க சர்க்கிள் வெளில சர்க்கிள் டச் ஆகிருக்கு, அந்த 4வது சர்க்கிள் மட்டும் 4வது மட்டும் தான் டச் ஆகல. ஸோ இதுதான் ஆடி நோட்டு அந்த மாதிரி இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எந்த இது மிஸ்ஸிங் ஆகிருக்குன்னு கேட்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு இப்படி பாருங்கள் வெர்டிக்கலாக. ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது ஆன்டி கிளாக் வைஸ், அடுத்துக்குள்ள கீழே ஆன்டி கிளாக் வைஸில் மூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதுலேயும் பாருங்கள் செகண்ட் ரோலையும் காலத்துலேயும் பாருங்கள் அதை ஆன்டி கிளாக் வைஸில் இப்படி கொண்டு போயிருக்காங்க. அதே மாதிரி 3வதுலேயும் ஆன்டி கிளாக் வைஸ் போஸ் பண்ணால் இந்த பிங்கிறது தான் ஆன்சர் வரும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதை கட் பண்ணியிருக்கோம், கட்டிங் பிளேஸில் இந்த எந்த பீஸ் இங்கே வரும் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின்ஸ். இந்த மாதிரியும் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது மாதிரி தான், அதாவது அடுத்து எப்படி வரும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது ஹரிசாண்டலாக பார்க்கணும் நீங்கள். இது கிளாக் வைஸ் டைரக்ஷனில் அந்த பிளாக் வந்து ஸ்டார்ட் இருக்குது, அது லெஃப்ட் ஒன்றுலேருந்து அது கிளாக் வைஸ் அடுத்த கட்டத்தில் வந்துருக்கு. அடுத்து அதே மாதிரி இதுவும் கிளாக் வைஸ், அது இது மாதிரி கிளாக் வைஸ் இந்த இதில் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க, அதுக்கான கொஸ்டின்ஸ் வரும். அடுத்து பெர்செப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 2வது டைப் சொன்னோம்ல, அது இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரிக்ஸு அதாவது செங்கல் அடுக்கி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி. இதில் இப்போ ஏ செங்கல் இந்த ஏதாவது ஒரு செங்கல் கொடுத்து இந்த செங்கலோட எத்தனை செங்கல் டச் ஆகிருக்குன்னு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிங்கிற செங்கல் இருக்குது, இது எத்தனை செங்கல் டச் ஆகிருக்கு, அது கீழே இருக்க 2 செங்கலுமே, அதாவது ஏங்கிற செங்கல்லையும் இன்னொரு செங்கல் பேர் இல்லை 2 செங்கலில் டச் ஆகிருக்கு. அதே மாதிரி ஏங்கிற டச் ஆகிருக்கு, அதுக்கு சைடில் உள்ள ஒரு செங்கலில் டச் ஆகிருக்கு, மேலே இருக்க டியில் டச் ஆகிருக்கு, ஏ கீழே விட 3 டச் ஆகிருக்கு. அதே மாதிரி பியில் இருக்கு இந்த மாதிரி கேட்பாங்க, ஏ எத்தனை டச் ஆகிருக்கு, பி எத்தனை டச் ஆகிருக்கு, சி எத்தனை டச் ஆகிருக்கு, டி எத்தனை டச் ஆகிருக்குன்னு. இதுதான் வந்து பிரிக்ஸ் டெஸ்ட்டு செகண்டில் உள்ள அந்த பெர்செப்ஷன் இது. அதே மாதிரிங்க பாருங்கள் இதில் பற்றியுமா அதே தான், அதே மெத்தட் தான் அந்த இது. ஏ வந்து 3 டச் ஆகிருக்கு, பி 5 செங்கல் டச் ஆகிருக்கு, சி 4 செங்கல் டச் ஆகிருக்கு, டி 2 செங்கல் டச் ஆகிருக்கு. இந்த மாதிரி டைப் இது பாருங்கள். இதே மாதிரி இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த இதில் ஈஸியாக டைம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கும், டக்குன்னு போட வேண்டியிருக்கும். அடுத்து கான்சன்ட்ரேஷன் டெஸ்ட் நல்லா அந்த 6, 9 சொன்னல அந்த மாதிரி இங்கே பாருங்கள் சேம் மார்க்கமாக இருக்கும், ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் டக்குன்னு பார்க்குறதுக்கு நம்மளுக்கு எல்லாம் சேம் மார்க்கமாக இருக்கும். கரெக்டாக இருக்குது, ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்குது, செகண்ட் பாருங்கள் ஒரு டக்குன்னு பார்க்கும்போது தெரியாது நம்மளுக்கு 6ங்கிறது மாதிரி இருக்குது. செகண்டில் 2768 இருக்குது, அங்கே 2786 இருக்குது, டக்குன்னு பார்க்கும்போது தெரியாது. அடுத்த கொஸ்டினில் பாருங்கள் அந்த லாஸ்ட்டில் 3க்கு பதிலாக 2 இருக்குது. அடுத்த கொஸ்டினில் பாருங்கள் 712 அது கரெக்டாக இருக்குது. அடுத்து 5வது கொஸ்டினில் பாருங்கள் 4876 62க்கு பதிலாக 52 இருக்குது. அந்த 5ம் 6ம் இடம் மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் நிறையா கொஸ்டின் கொடுத்து பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரியே உங்களுக்கு ஒரு செட் இருக்கும். அடுத்து கான்சன்ட்ரேஷன் டெஸ்ட்டில் இந்த மாதிரி இருக்கும், அதாவது என்ன ஹவு மெனி ஸ்கொயர்ஸ் கண்டெயின் 5 டாட்ஸ். இல்லை எத்தனை ஸ்கொயரில் 5 டாட்ஸ்ன்னு கேட்குது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் 5 டாட்ஸ் 1 இருக்குது, செகண்ட் ரோவில் 2 உள்ளது உங்களுக்கு 5 டாட்ஸ் இருக்குது, மற்றெல்லாம் கம்மியாக இருக்குது அந்த மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன்லேயே கியூ இப்படி இந்த மாதிரி ஒரே ஷேப் மாதிரி கொடுத்து இதில் எங்கெல்லாம் எத்தனை ஓ இருக்குன்னு கேட்டுருவாங்க. டக்குன்னு ஃபஸ்ட் ரோவில் ஓ இல்லை, இந்த ஃபஸ்ட் ரோவில் ஓ இல்லை, 2வது ரோவில் ஓ இல்லை, 3வது ஓ இருக்குது பாருங்கள், 4வதுல இல்லை, 5வது இல்லை. அடுத்த இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டில் இல்லை, 2வது இல்லை, 3வது இல்லை, 4வது ஃபஸ்ட்டு இருக்குது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம் இதில் வந்து எண் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. எண்ணு பாருங்கள் எம் ஃபஸ்ட் ரோவில் எண் இல்லை, செகண்ட் ரோவில் எண் இருக்குது, லாஸ்ட்டில் இருந்து 3வது இருக்குது, தேர்ட் ரோவில் எண் இல்லை, 4th ரோவில் ஃபஸ்ட்லேருந்து 3வது எண் இருக்குது, 5th ரோவில் பார்த்தீங்கன்னா எண் இல்லை, லாஸ்ட் ரோவில் லாஸ்ட்டில் எண் இருக்குது. இந்த மாதிரி கொடுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெர்சுவேஷன் ஸ்பீட் டெஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஏ அப்படின்னா ஏங்கிற சேம் வெஹிக்கிள் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. எல்லாம் பார்த்தீங்க பிளாக் அண்ட் ஒயிட்லாம் கொடுப்பாங்க இந்த மாதிரி பிக்சரை, ஏன்னா கலரில் கொடுத்தா கண்டுபிடிச்சிருவீங்க அப்படிங்கிறதுனால. ஸோ இப்படி கொடுப்பாங்க. ஏங்கிற பிக்சரை பாருங்கள், அந்த கீழே இருக்க வீல் வந்து கொஞ்சம் கேப் இருக்குது, மற்ற ஏல உள்ள இந்த பக்கம் ஏல உள்ளதை பாருங்கள் கேப் கம்மியாக இருக்குது, பியில் கம்மியாக இருக்குது, டியில் கம்மியாக இருக்குது, சிலையும் ஒரு மாதிரி இருக்குது, ஈல சி தான் அங்கே சேமாக இருக்குது. அதே மாதிரி பி இதோட சேமாக இருக்குது. இந்த மாதிரியான கொஸ்டின் கேட்பாங்க. இதுதான் பெர்சுவேஷன் ஸ்பீட் கொஸ்டின்ஸ். அடுத்து இந்த மாதிரி பெர்சுவேஷன் ஸ்பீடில் பாருங்கள் இந்த பக்கம் ஏ ஸ்மால் ஏ வந்து இந்த பக்கத்தில் எதோட சேமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள் ஸ்மால் ஏ எங்கே இருக்கா, இதில் பாருங்கள் சூரியன் இருக்குது, அது பக்கத்தில் சின்ன மலை மாதிரி இருக்குது, சின்னதாக இருக்குது, மற்றெல்லாம் பெருசாக இருக்குது. அப்போ பாருங்கள் இது மாதிரி இருக்குது, சி மாதிரி இருக்குது. அப்போ இந்த ஏக்கு இந்த சி ஆன்சர். இப்போ பிக்கு என்ன ஆன்சர், மேலே 2 பறவை பறக்குது ரைட் சைடில். ஸோ எங்கே இருக்குது, அது 2 இருக்குது. அதே சன்னு பாருங்கள் ஒழிச்சிருக்கு, அப்போ டி ஆன்சர். இந்த பிக்கு இந்த டி, அதே சிக்கு இந்த மாதிரி ஆன்சர். இந்த மாதிரி தான் கேட்பாங்க உங்களுக்கு. அதே மாதிரிங்க பாருங்கள் இதில் லெஃப்ட் சைடில் வந்து ஒரு கோடு இருக்குது. ஸோ இது எந்த மாதிரி எங்கே சேமாக இருக்குன்னு பார்த்து கொள்ளணும். ஏ தான் சேம் இதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பெர்சுவேஷன் ஸ்பீட் அதே தான். இது பார்த்தீங்கன்னா எது சேமாக இருக்குது இல்லாட்டா டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு ஃபிகரும் 4வது ஃபிகரும் சேமாக இருக்குது பாருங்கள். அது ரைட் சைடில் மேலே அந்த கோடு இருக்குது. டோரில் அந்த
சர்க்கிள் வந்து சேமாக இருக்குது இந்த மாதிரி. அப்புறம் வந்து பெர்சுவல் ஸ்பீட் இதே மாதிரி தான். அதாவது டக்குன்னு ஒரு இடத்துக்கு வந்து இங்கே இதில் கரெக்டாக இருக்குது சரி மேட்ச் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. டக்குன்னு ஒன்று போல இருக்கும், டக்குன்னு மாறி இருக்கும் பாருங்கள். இது இந்த மாதிரி நம்பர்ஸும் கொடுக்கலாம். அதே மாதிரி பெர்சுவல் ஸ்பீடில் பாருங்கள், இந்த ஏ இந்த பக்கம் ஒன்றில் ஸ்மால் ஏ இந்த பக்கம் எதில் சேமாக இருக்குது, அந்த லாஸ்ட் இ சேமாக இருக்குது. பி வந்து டி, சிக்கு வந்து ஏ, இந்த மாதிரி இது எந்த பக்கம் ஸ்பீட் இதே மாதிரி பெர்சுவல் ஸ்பீட் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் பெர்சுவல் ஸ்பீட். இதுவும் போல் எல்லா டைப்புக்குமே எக்ஸாம்பிள் சம்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்காக கண்டிப்பாக ரெடி பண்ணி அனுப்புகிறேன். கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.